ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 100 பவுனுக்கு மேலே நகை வந்து நம்ம சேமிக்கலாமா அப்படின்றத என்னோடய பர்சனல் ஐடியாவை வந்து நான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ 100 பவுன் வந்து நம்ம நகை வந்து சேர்த்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த 100 பவுன் நகையை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னா நான் என்னோடய பர்சனலாக நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஐடியாஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 100 பவுன் நகையை வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு செட்டுனா உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ, இல்லை வந்து ரொட்டேஷனில் வந்து வந்துகிட்டே இருக்கும், நகையை வந்து ரெனியூவல் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த டைமில் என்கிட்ட என்ன நகை போட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு செட்டு கம்பல் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சத்தையெல்லாம் வந்து நான் வந்து பேங்க்கில் வந்து லோனுக்கு தான் வந்து வைப்பேன். ஸோ லோனுக்கு வந்து நான் வைக்கும் பொழுது அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்தாலும் நான் வந்து எல்லாமே வந்து இடமாவோ இல்லை வீடாவோ, இன்னும் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணல. இடம், வீடு இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். அதனால் நான் அந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிய போகுது அப்படின்னா, நான் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்குள்ளேயே வந்து நான் யோசித்து வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்டும் வந்து இது முடிய போகுது அப்படின்றதுனால நாங்கள் வந்து அந்த மந்த்லி பட்ஜெட் பிளானிங் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். தேவைன்றப்போ அந்த செலவுகளெல்லாம் வந்து நாங்கள் கமிட் பண்ணிக்குவோம். சரிங்க? ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ளே போக மாட்டோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு கமிட்மெண்ட்டு முடிய போகுது அப்படின்னா அடுத்த கமிட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவர் வந்து சொல்கிறது கரெக்டாக இருந்ததா, அந்த டைமுக்கு வந்து அது ஆப்டாக இருந்ததுன்னா அது வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். சரிங்களா? அது மாதிரி தான் 100 பவுனுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காயின் வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக வந்து நான் வந்து ஓப்பனப்பாக சொல்லிட்டேன். காயின் தான் வந்து நான் வந்து ஒரு 2 கிராமாக இருந்தாலும் சரி, அரை கிராமாக இருந்தாலும் சரி, 1 கிராமாக இருந்தாலும் சரி, அரை பவுன் அந்த மாதிரி வந்து என் கையில் எப்போல்லாம் வந்து மணி வந்து சேருதோ அப்போல்லாம் வந்து காயின் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ காயின் வேணால் எப்படின்னா, பிளெயின் காயினாக இல்லாமல் காது வச்ச மாதிரி காயின் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா காது வச்ச மாதிரி காயின் வந்து நாங்கள் வந்து அடகுக்கு எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து லிக்விட் கேஷாக வந்து மாற்ற முடியும். நம்ம காயின் வந்து சேர்த்து வச்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கும்போது எனக்கு அந்த 10 லட்ச ரூபா நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த 10 லட்சத்துக்கு ஒரு பைசா போட்டால் கூட நம்மளுக்கு வந்து 10,000 ரூபா வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ அப்படி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி இஎம்ஐ வந்து மந்த்லி கொஞ்சம் கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அந்த அசர்ட்டை வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம காசு சேர்த்து வச்சு வாங்கும்போது அந்த அசர்ட்டை வந்து நீங்கள் அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருந்த ரேட்டே வந்து இருக்காது. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹைக்காக தான் வந்து போயிருக்கும். அதனால் நீங்கள் அப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜுவல்லை கொடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து அதுலேயே வந்து நான் அதை மீட்க வந்து பார்ப்பேன். ஸோ 1 or 2 இயர்ஸ் வந்து அதை மீட்டுட்டு மறுபடியும் வந்து அதுக்கு என்ன பண்ணுவேன், மீட்டுட்டு அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் வச்சு ஜுவல்ஸாக வந்து வாங்கிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ க்ளோஷர் மாதிரி பண்ணுறதுக்கு நகையை வச்சே மறுபடியும் வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து யோசித்து என்னோடய அனுபவத்தில் வந்து நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு போதுமான அளவுக்கு வந்து நகைகள் வந்து இருக்குது. ஸோ என் பொண்ணுக்கும் சரி என் பையனுக்கும் சரி கொடுக்கறதுக்கான நகைகள் இருக்குது. நான் போட்டுக்கிறதுக்கான நகைகள், எங்கள் 4 பேருக்கு தேவையான நகைகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்போது என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே வந்து நம்ம என்ன வந்து பண்ணலான்னா, நம்ம காயினாக வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா காயின் வந்து எனக்கு டக்குன்னு வந்து நான் லிக்விட் கேஷ் வந்து மாற்ற முடியும். ப்ளஸ் வந்து டக்குன்னு வந்து எனக்கு வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இதே வந்து நான் செய்கூலி சேதாரம் கொடுத்து
நான் வந்து ஒரு ஜுவல் வந்து வாங்குகிறேன் அப்படின்னா அந்த ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் அப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஜுவல் சேர்த்துட்டேன். எனக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. இப்போ வந்து எனக்கு டேக்ஸும் வந்து அப்ளிகபிளாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பிளான் தான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். என்ன பிளான் அப்படின்னா, நான் வந்து காயின் வந்து இனிமேட்டு வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 பவுன் இருந்தால் போதும், 25 பவுன் இருந்தால் போதும், 75 பவுன் இருந்தால் போதும் அப்படின்ட்டு, 100 பவுன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இதை லிமிட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து ஒரு குண்டுமணியாக இருந்தாலுமே வந்து நான் யோசித்து காயினாக தான் வந்து நான் சேமித்து வைக்க போகிறேன். அந்த காயின் எடுக்கிறப்ப நான் கண்டிப்பாக வந்து நான் இங்கே வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஸோ சீட்டும் வந்து போட போகிறது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நகைகளும் வந்து எடுக்க போகிறது கிடையாது. இருக்க நகையை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து காயின் வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்றா இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ காயின் கூட நான் வந்து எப்படி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா, ஆர்டியில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜனவரி மந்த் வந்து ஆர்டி, அப்புறம் ஃபெப்ரவரி மந்த் வந்து ஆர்டி வந்து மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டு வச்சுட்டேன். 0 சேலஞ்ச் வந்து பண்ணி சேர்த்து வச்சுட்டேன். இப்போ மார்ச் மந்த்துக்கான ஆர்டி வந்து போட்டுட்டு அதுக்கான ஒரு 6 மந்த் கழித்து அந்த அந்த காசுக்கான ஜுவல்லையும் வந்து அதான் காயின் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ காயின் வந்து இங்கே வந்து நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஸோ அப்ராடில் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து எனக்கு மந்த்லி வந்து செலவுக்கு வந்து காசு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த காசை தான் வந்து நான் அங்கே வந்து அவர் வரப்போ வந்து காயினாக வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அந்த காசை வந்து இங்கே வந்து நான் வீட்டு செலவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து காயின் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஒரு சில பர்சனல் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க. அதுக்கெலாம் வந்து சேலரி எவ்வளோ அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்கு வந்து இது வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்முன்றதுனால எனக்கு கண்டிப்பாக வந்து சேலரி வந்து இவ்வளோ வருதுன்றத சொல்ல முடியாது. சாரி, அதுக்கு நான் வந்து கேட்டுக்கிறேன். பட் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து எனக்கு ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸுக்கு ஒரு இன்கம் வந்து வருது யூடியூப்பில். ஸோ $100 வந்து 2 சேனலுமே சேர்த்து தான் வந்து ரீச் ஆகுது. ஸோ இதுவும் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். $100 எடுக்கிறதே எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் தெரியுது. இப்போதைக்கு போதும், ஓகே, நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம இதுவாச்சும் வந்து செய்கிறோமே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. வேறு என்ன விஷயம்னா, நீங்களும் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நம்மளுக்கு அப்கமிங் ஸ்டேஜஸில் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு அசட்டாகவும் இல்லை வந்து லேண்டாகவும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ரீசேல் வேல்யூவும் வந்து கம்மியாயிடும், லேண்ட் வேல்யூவும் வந்து கம்மியாயிடும். ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.